ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அருண் அகாடமி எஸ்எஸ்சி டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் டெஸ்ட் 1க்கான லிங்க்கை வந்து ஷேர் பண்ணியிருப்போம். சரியா, மேக்ஸ் டெஸ்ட் 1க்கான லிங்க்கை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். சரியா, அந்த டெஸ்ட்டில் இருக்கிற கொஷினை தான் நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். சரிங்களா, 1 by 1 நம்ம இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் அந்த டெஸ்ட் எழுதலை அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். சரியா, அதே போல் நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கலாம். சரிங்களா, இது போல் டெஸ்ட்டோட அப்டேட்ஸ் வர நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். சரியா, இப்போ வந்து நம்ம மேக்ஸ் டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுதான் ரீசனிங், அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ், அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு 1 by 1 வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, நீங்கள் மேக்ஸிமம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதின பிறகு நாம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுவோம். சரிங்களா, அந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்கமிங்கில் எழுத போகிற எக்ஸாமுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். சரிங்களா, அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கும் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, சரிங்க, இன்னைக்கான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெஸ்ட் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது இருக்கும் அந்த இடத்துல. சரிங்களா, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்குது, அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த கலர் வந்தால் ராங், இது வந்தால் ரைட்டு, இந்த கலர் வந்தால் அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ், இது வந்தால் நாட் ஆன்சர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, அடுத்தது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்குங்க. சரிங்களா, நீங்கள் தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா தமிழ் அங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது இங்கிலீஷ் எழுதுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ்னு செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் நடுவில் எப்போ வேணாலும் நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷை மாற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. சரியா, நான் இப்போ இங்கே ரெஸ்யூம் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, அப்படியே பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், வேணா ரெஸ்யூம் பண்ணிக்கோங்க. சரியா, ரெஸ்யூம் பண்ணி அதாவது டைம் போக போக நீங்கள் எக்ஸாம் எழுதுறது தான் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சரியா, அதாவது எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்மளால எவ்வளோ கொஸ்டின் பண்ண முடியுது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரியா, நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி டைம் வந்து நான் அப்படியே பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த 10 கொஸ்டின்ஸையும் முடிச்சுட்டு, சரியா, இப்போதைக்கு நம்ம 10 கொஸ்டின்ஸ் போடுறோம். சரியா, அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 செட்டு முடிச்ச பிறகு நம்ம 20 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு செக்ஷன்லையும் அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். சரியா, எல்லா செக்ஷன்லையுமே 20 கொஸ்டின்ஸ் ஈச் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம். சரியா, ஒன்ஸ் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை முடிச்ச பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். சரியா, இந்த ஷோ ரிசல்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, சரியா, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு ராங்காக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வந்துட்டு ரைட்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு அட்டம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. சரி, எல்லாமே சொல்லுது, எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ ரைட்டு, அதில் எவ்வளோ ராங்கு, எவ்வளோ வந்து அட்டன் பண்ணலை அப்படிங்கிறது, அதாவது நாட் ஆன்சர்டு அப்படிங்கிறதையும் காமிச்சிடும். சரிங்களா, சரிங்க, நாம் இப்போ அப்படியே கொஸ்டின்ஸை பார்க்கலாங்க. சரி, கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. ஒரு கடைக்காரர் தனது பொருட்களை அடக்க விலையை விட 20% அதிகமாக குறிக்கிறார். சரியா, அதோட காஸ்ட் பிரைஸ் என்னவோ, அவரு எவ்வளோ ரேட்டை கொடுத்து அந்த பொருளை வாங்கினாரோ அதுக்கு மேல 20% அதிகமா விலையை ஃபிக்ஸ் பண்றாராம். சரியா, அதான் நம்ம என்ன சொல்லுவோம், குறித்த விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஆனால் தனது வாடிக்கையாளரை ஏமாற்ற, சரியா, அவர் ஒரு ஃப்ராட் பண்றாரு. எப்படி ஏமாத்துறாரு, அவர் குறித்த விலையில் 10% தள்ளுபடியை வழங்குகிறார். சரியா, என்ன விலை அதுல பிரிண்ட் வச்சிருக்கோ, அவர் என்ன விலையை அதுல மென்ஷன் பண்ணிருக்காரோ, குறிச்சிருக்கிறாரோ அந்த விலையில இருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 10% தள்ளுபடி கொடுக்கிறார். மேலும் 1 கிலோவுக்கு 800 கிராம் எடையுள்ள தவறான எடையை பயன்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாம கஸ்டமர் கிட்ட வந்து இது 1 கிலோ கல்லுன்னு சொல்றாரு, ஆனா அதோட ஒரிஜினல் வெயிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 800 கிராம் தான். சரியா, அதை பயன்படுத்துறாராம். சரியா, அவரது ஒட்டுமொத்த லாப சதவீதத்தை கண்டறியவும். சரியா, இது அப்படியே இங்கிலீஷ்லயும் பார்த்துடலாமா ஒரு தாட்டி, தமிழ்ல வேணும் அப்படிங்கிறவங்க இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே இங்கிலீஷ்லயும் பார்த்துடலாம். சரிங்களா, கவனிங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல, அதாவது இந்த நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான். சரியா, அதை அடிப்படையாக வச்சுதான் ஒவ்வொரு இதுலையும் அப்படியே கேட்டுட்டே வந்திருக்காங்க. பேட்டர்ல பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லைங்க. சரியா, பெரிய டிஃபரன்ஸ் பேட்டர்ல எதுவுமே இல்லை.
இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் 5 கொஷின். சரியா? அதே மாதிரி மென்சுரேஷன் ஏரியா வால்யூம் டாபிக் சொல்லுவோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 2 கொஷின். சிம்பிளிஃபிகேஷன்ல எல்லாத்துலேயும் ஒரு கொஷின். இது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சரியா? நீங்கள் அதை ப்ராப்பராக அந்த பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக 20 out of 20 எடுத்துடலாம். சரியா? கண்டிப்பாக ஃபுல் மார்க் இதில் எடுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, இப்போ அப்படியே பாருங்க. அடுத்தது a shopkeeper இங்கிலீஷ்ல அப்படியே இங்கிலீஷ்ல பாத்துங்க. a shopkeeper marks his goods at 20% above the cost price but to trick his customer, அவருடைய கஸ்டமரை மோசடி பண்றதுக்கு வேண்டி, சரியா, ஏமாத்த வேண்டி, he offers a 10% discount on the market price and also use a faulty weight that weighs 800 grams for 1 kg. Find his overall profit percentage. சரியா? இப்ப பாருங்க, அவர் வந்துட்டு 10% தள்ளுபடி கொடுக்குறேன்னு சொல்றாரு. 10% தள்ளுபடி கொடுக்குறேன்னு சொல்றாரு. சரியா? 10% வந்து தள்ளுபடி கொடுக்குறாரு. அப்ப 10% தள்ளுபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த பொருளை ஃபர்ஸ்ட் பாருங்க, அவரு 20% கூடுதலா வைக்கிறாரு. சரியா? அப்ப 20% கூடுதல் என்ன மீனிங்? அதோட அடக்க விலையை நம்ம 100% எடுத்துக்கணும். சரியா? அதுக்கு மேற்கொண்டு 100க்கு 20% கண்டுபிடிச்சோம்னா 20 தான் வரும். அப்ப அந்த இடத்துல அது 120%ங்க. சரியா? இப்ப இதுல இருந்து அவர் என்ன பண்றாரு பாருங்க, 10% உங்களுக்கு வேண்டி தள்ளுபடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 120க்கு 10% கண்டுபிடிங்க. 120க்கு 10% என்ன வரும்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க, 12 வரும். சரியா? அப்ப கஸ்டமர் கிட்ட 120 ரூபா நீங்க கொடுக்க வேண்டாம், எனக்கு 108 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு 1 கிலோ கொடுத்துறேங்கிறாரு. சரியா? 108 ரூபா கொடுத்தா போதும், உங்களுக்கு 1 கிலோ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா அவருக்கு பாருங்க இந்த இடத்துல 8% லாபம் தான். ஆமா தானே? எப்படி விற்கும் போது அப்படின்னா 1 கிலோ விற்கும் போது இல்ல, 800 கிராம் விற்கும் போது. சரியா? இப்ப இந்த இடத்துல பாருங்க 800 கிராம்ஸ் வந்து அவரு விற்கும் போதே அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 108% கிடைக்குது. அதாவது 8% லாபம். அதாவது 100க்கு மேல எவ்வளவு கிடைக்குதோ அதை லாபமா வச்சுக்கணும். சரியா? 100 கீழே போறதை நம்ம லாஸா வச்சுக்கணும், நட்டமா வச்சுக்கணும். 100க்கு மேல போறதை நம்ம ப்ராஃபிட்டா வச்சுக்கணும். சரியா? அப்ப 1000 கிராம் விற்கும் போது 800 கிராம் வந்துட்டு 108% கிடைக்குதுன்னா 1000 கிராமுக்கு எவ்வளவு கிடைக்கும்? நான் ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நான் எப்ப போட்டாலும் ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ணுங்க. அதாவது கொஸ்டின் மார்க்கோட டயகனல விட்டத்துல இருக்கிறதுல இந்த 800 இதை வந்து கீழே போடுங்க. இந்த 2 டயகனலையும் மேல பெருக்கிக்குங்க. சரியா? அப்ப என்ன வரும் பாருங்க, 108 into 1000, சரிங்களா, டிவைடட் பை 800 இப்படி போடணும். இப்ப இதையும் அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். சரியா? இப்ப எதை அடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 2ஆம் வாய்ப்பாடுல I2 10, இங்க 4. சரிங்க? இப்ப இதை அடிக்கலாம். இதை அடிச்சோம்னா 108 4ஆம் வாய்ப்பாடுல அடிச்சோம்னா 10ல வந்து 2 முறை இருக்கும், மீதி 2 இருக்கும். 28ல 4 வந்துட்டு 7 முறை இருக்கும். சரியா? அப்ப 27 into 5. அப்ப 27 into 5 என்ன வரும்? 135. சரியா? மிந்தி 100க்கு மேல 8 கிடைச்சதுனால நம்ம 8% லாபம்னு சொன்னோம். இப்ப 100க்கு மேல 35 கிடைச்சதுனால அவருக்கு ஒட்டு மொத்தமா கிடைச்ச லாபம் என்ன? 35%. சரிங்களா? சரிங்க. இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 35%. சரிங்களா? நான் வந்து இப்ப இந்த ஆன்சரை கிளிக் பண்ண போறேன். அப்ப இங்க எழுதுனதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். அதனால நீங்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 35%. சரிங்களா? நீங்க ஒவ்வொரு ஆன்சரை வந்துட்டு கிளிக் பண்ண எது ஆன்சரோ அதை அப்படியே ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும். மொபைல்லயே பண்ணீங்கனாலும் சரி அல்லது லேப்டாப்ல பண்ணாலும் சரி, இந்த மாதிரி அது ஹைலைட் ஆயிடும். சரியா? மேல ஒரு லைட் ப்ளூ கலர் வந்துடும். அந்த ஆன்சரை நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? சரிங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? செகண்ட் கொஸ்டின் என்ன பாருங்க. நான் முதல்ல லாங்குவேஜ் மாத்திக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த 2ங்கிற இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் டிஸ்பிளே ஆயிடும். சரியா? இப்ப இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆகாஷ் ஒரு வேலையை 63 நாட்களிலும் திஷாவால் 84 நாட்களிலும் ஒரு வேலையை செய்து முடித்தால் அவர்கள் 12 நாட்கள் ஒன்றாக வேலை செய்தனர். அதன் பிறகு திஷா வேலையை விட்டு வெளியேறினார் மற்றும் ஆகாஷ் மீதமுள்ள வேலையை முடித்தார் எனில் வேலையை முடிக்க தேவையான மொத்த நாட்களை கண்டறியவும். சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அப்படியே தமிழ்லையும் பார்த்துக்கலாங்களா? இந்த கொஸ்டின் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தமிழ்ல தான் பார்த்தோமா, இங்கிலீஷ்ல பார்த்துடலாம். இங்கிலீஷ்ல பாருங்க. இங்கிலீஷ்ல
ஆகாஷ் வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை 63 நாள்ல, ஆகாஷ் அப்படிங்கிறவர் 63 டேஸ்ல முடிப்பாரு. அடுத்ததா திஷா வந்துட்டு 84 நாட்கள்ல முடிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய டைம். சரியா? நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்துருப்போம். இது மாதிரி டைம் கொடுத்தா இப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது என்ன அப்படின்னா அவங்களோட ஒரு நாளுக்கான வேலை, 1 டே ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணா 84 இந்த இடத்துல வந்துடும், 63 இந்தாண்டு வந்துடும். சரியா? அப்ப 84 21 கேன்சல் பண்ணீங்கன்னா 4 முறை வரும், 63 21 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 முறை வரும். அப்ப நம்ம மீனிங் என்னன்னு எடுத்துக்கணும் தெரியுமா? தீஷா வந்துட்டு 3 யூனிட் முடிப்பாங்க, ஆகாஷ் 4 யூனிட்டை முடிப்பாங்க. அதாவது ஆகாஷ் 4 வேலையை செய்து முடித்தார்னா தீஷா 3 வேலைகளை செய்து முடிப்பாங்க. அப்ப மொத்தமா உங்களுக்கு அளிக்கப்பட்ட வேலை என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை அப்படியே பெருக்கிக்கணும், இதை அப்படியே பெருக்கிக்கணும். எதை பெருக்கினாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? அப்ப 84 × 3னா முதல் 80 × 3னா 240, அப்புறம் 4 × 3னா 12, அப்ப 252. அல்லது 63 60 × 4 அப்படின்னா 240, 3 × 4னா 12. சரி, 240 + 12 என்ன வரும்? 252. அப்ப இவங்களுக்கு கொடுத்த டோட்டல் ஒர்க், சரியா, உங்களுக்கு கொடுத்த மொத்த வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த வேலை என்னது? 252. சரியா? உங்களுக்கு புரியும்னு நான் ஸ்லோவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரியா? இதை கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வேகமா போட்டுடலாம். நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா வாய்ப்பாடு. சரிங்களா? வாய்ப்பாடு கண்டிப்பா நீங்க நல்லா படிச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி மேக்ஸ் போடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் ஸ்டக் ஆகாத ஒரு ஃப்ளோ இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஸ்கொயர் நம்பர் 25 ஸ்கொயர் நம்பர் வரைக்கும் படிச்சிருக்கணும் மினிமம். நான் சொல்றேன் கியூப் 10 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு எங்கேயும் ஸ்டக் ஆகாது. அதே மாதிரி ஏரியா வால்யூம் ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா இருந்தால் மட்டும்தான் உங்களால ஆன்சர் கொண்டு வர முடியும். சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? சின்ன வயசுல பார்த்தது தான் சார், இருந்தாலும் மறந்து போச்சு அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஒருத்தங்க தான் ரீகால் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப பாருங்க, 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் பண்ணிருக்காங்க அந்த வேலையை? 12 நாட்கள் பண்ணிருக்காங்க. அப்படியே கொஸ்டினை பார்த்துக்கோங்க. சரியா? 2 பேரும் சேர்ந்து, அதாவது ஆகாஷும் தீசாவும் சேர்ந்து 12 நாட்கள் பண்ணிருக்காங்க. சரியா? ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 7 யூனிட் செய்வாங்க இல்லையா? அதாவது 4 + 3 7. அப்ப மொத்தமா எவ்வளவு யூனிட் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா 84 யூனிட்ஸா முடிச்சிருப்பாங்க. 84 வேலையை முடிச்சிருப்பாங்க. மொத்தம் 252, அதெல்லாம் 87 முடிஞ்சு போச்சு. அப்ப மீதி என்ன இருக்கும்? இங்க 2ல் 4 போகாது, இங்க இருந்து ஒண்ணு கடன் வாங்கிக்கோங்க. 12ல் 4 போச்சுன்னா 8, இங்க 4 இருக்கும், 4 8 போச்சுன்னா 6, இங்க 2 இருக்கும், அதாவது இங்க 1 கொடுத்ததுனால இங்க 1 தான் இருக்கும், 168. சரியா? இப்ப இது யாரு முடிக்க போறாங்க அப்படின்னா தீஷா விலகிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்துதான் ஆரம்பிக்கிறாங்க. சரியா? 12 டேஸ் பண்றாங்க. ஆனா தீஷா விலகிட்டாங்க. இப்ப ஆகாஷ் தான் மீதி உள்ள வேலை என்ன பண்ணணும்? முடிக்கணும். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா ஆகாஷ் மீதி உள்ள 168 யூனிட்ஸ, சரிங்களா, ஒவ்வொரு நாளைக்கும் அவர் பாத்தீங்கன்னா 4 யூனிட் முடிப்பாருன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கல. 4ஆல வகுத்தீங்கன்னா அவரு எத்தனை நாள் எடுத்துப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப 16 4ஆல வகுத்தீங்கன்னா 4, 8 4ஆல வகுத்தீங்கன்னா 2. சரியா? அப்ப 42 நாட்கள் எடுத்துப்பாரு. சரியா? அப்ப நம்ம கிட்ட கொஸ்டின் என்ன பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் ரிக்வயர்ட் டு ஃபினிஷ் த ஒர்க், மொத்த டேஸ் நாட்கள் எவ்வளவு இந்த வேலையை முடிக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஆல்ரெடி இவங்க 2 பேரும் சேர்ந்து 12 நாட்கள், இப்ப ஆகாஷ் மட்டும் 42 நாட்கள், அப்ப மொத்தமா 54 நாட்கள். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 54 டேஸ். சரிங்களா? இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் ஆன்சரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது அப்படியே ஹைட் ஆயிடும், டெலிட் ஆயிடும். சரியா? சரிங்க, அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப பாருங்க, இதுக்கு 54 டேஸ். சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. இது முடிச்சிட்ட பிறகு நான் ஷோ ரிசல்ட் கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நமக்கு வந்துடும். சரிங்களா? கவனிங்க. அடுத்து பாருங்க, Rita goes to the office from home at a speed of 40 km/h. If she returns home from the office at a speed of 60 km/h, then what is her average speed? சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த மாதிரி தூரம் நிலையானதா இருந்து நம்ம கிட்ட சராசரி வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம அப்ப இசை சராசரி பயன்படுத்தணும், ஹார்மோனிக் மீன் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா? 3 ஸ்பீடு வச்சுலாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம். நீங்க அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை
இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. சரியா? டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி 3 ஸ்பீடு வந்தால் போடுறது, ஈக்குவல் பார்ட்டியே 3 ஸ்பீடு வந்தால் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி முன்னெல்லாம் கேட்டிருக்காங்க. சரியா? ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா? நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அது பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு வாங்க. சரியா? இன்னும் உங்களுக்கு எஃபிஷியண்டாக இருக்கும், இன்னும் நல்லா தெளிவாக புரியும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம்னா 2xy டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். சரியா? நம்ம அர்த்தமேட்டிக் மீன் ஹார்மோனிக் மீன்லாம் முன்னாடி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ஒரு தாட்டி பார்த்துருங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நம்ம பார்த்துக்கு ரொம்ப டிலே ஆயிடும். சரியா? இப்போ 2xy டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறது ஹார்மோனிக் மீனுக்கு இந்த மாதிரி 2 ஸ்பீட் கொடுத்தா மட்டும் ஃபார்முலா. இதில் எக்ஸுங்கிறத வந்து நீங்கள் என்னத்தை வச்சுக்கணும் அப்படின்னா 40 வச்சுக்கணும், ஒய்ங்கிறத வந்துட்டு 60 வச்சுக்கணும். சரியா? அப்போ என்ன வரும்? 2 இன்டூ எக்ஸ் வந்து 40, ஒய் வந்து 60, கீழே வந்துட்டு 40 பிளஸ் 60. சரியா? அப்ப என்ன வரும்? 2 இன்டூ 40 இன்டூ 60 டிவைடட் பை 100. பாருங்க, ரெண்டையும் வகுத்து ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்துட்டேன் சார். சரிங்களா? ஆன்சர் வந்துருச்சு சார் 50 அப்படின்னு போட்டக்கூடாது. பாருங்க, 100 டிவைட் பை 2 50 அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது. சரியா? ப்ரீவியஸ் வீடியோலேயே ஒருத்தர் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க, இதுக்கு ஆன்சர் வந்துட்டு தப்பா இருக்கு சார்னு சொல்லியிருந்தீங்க. சரியா? நீங்க அப்படியே கூட்டி டிவைட் பை 2 போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் தான் வரும். நான் போடுறது உங்களுக்கு தப்பு மாதிரி தான் தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து டிஸ்டன்ஸ் எப்போ ஈக்குவலா இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும்? ஹார்மோனிக் மீன் யூஸ் பண்ணணும். இசை சராசரி இது என்ன அப்படின்னா கூட்டு சராசரியோட தலைகீழ். சரியா? கூட்டு சராசரி போடுவோம் இல்லைங்களா, அதோட தலைகீழ் தான் என்ன அப்படின்னா ஹார்மோனிக் மீன். சரிங்களா? மறந்துடக்கூடாது. பாருங்க, அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. தப்பா போட்ட ஆன்சர் 40 பிளஸ் 60 பை 2 இருக்கு இல்லைங்களா, சராசரி கண்டுபிடிப்போம்ல, அந்த ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நம்ம அவசரப்பட்டு 50 கிலோமீட்டர் பர் ஹார்னு போட்டோம்னா ஆன்சர் தப்பா போயிடும். சரியா? சரி, அப்ப பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ. அப்ப பாருங்க 2 இன்டூ 4 இன்டூ 6 வருமா? அப்ப 2 8 8 6 8 48. அப்ப சராசரி வேகம் என்ன? 48 கிலோமீட்டர் பர் ஹார். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன தெரியுமா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், 48 கிலோமீட்டர் பர் ஹார். சரிங்களா? நீங்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்துட்டு இந்த ஆன்சரை வந்துட்டு கிளிக் பண்றேன் அப்படின்னா அது ஹைட் ஆயிடும். சரிங்களா? அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? பாருங்க, 48 கிலோமீட்டர் பெர் ஹார். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. 7 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் 70, 85, 95, 86, 74, 83 மற்றும் 67 ஆகும். அவர்கள் பெற்ற சராசரி மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. சரியா? ரொம்ப சிம்பிள், ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்து நாம நார்மலா போடுற மாதிரி தான். எல்லாத்தையும் கூட்டி என்ன பண்ணோம்? மொத்தம் எண்களோட கூடுதல், எத்தனை எண்கள் இருக்கோ அதோட கூடுதல் டிவைடட் பை அந்த எண்களோட எண்கள் எத்தனை எண்கள் இருக்கோ அதில் வகுக்கணும். சரியா? சம் ஆஃப் டேட்டா டிவைட் பை நம்பர் ஆஃப் டேட்டா. சரியா? எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 70. அப்படியே கூட்டுங்களேன், இது அப்படியே கூட்டுங்க. 70 பிளஸ் 80 150, 150 பிளஸ் 90 240, 150 பிளஸ் 90 240, 240 பிளஸ் 80 என்ன வரும்? 240 80 320 வரும். 320 ஒரு 70 390, 390 ஒரு 80 390 ஒரு 80, 390 80னா 470, 470 ஒரு 60 530. சரியா? 530 போட்டுக்கலாம். பிளஸ் அந்த யூனிட் பிளேஸ்ல இதெல்லாம் கூட்டுங்க. இந்த 5 5 5 10 10 6 16 16 4 20 23 23 23 7 30, அது கூட ஒரு 30 கூட்டிக்கோங்க. சரியா? அப்ப என்ன வரும் அப்படின்னா 560 வரும். டிவைடட் பை எத்தனை டேட்டா இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 7ஆல வகுத்தீங்கன்னா சராசரி. சரியா? என்ன போடுவோம்? டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டா. டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டா போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? அரித்மெட்டிக் மீன் வரும். சரியா? ஆவரேஜ் வரும். சரியா? ஆவரேஜ் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? டோட்டல் டிவைட் பை நம்பர் ஆஃப் டேட்டா, சம் ஆஃப் டேட்டா டிவைட் பை நம்பர் ஆஃப் டேட்டா. இதை அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8 டைம்ஸ் வருமா? 8 7 56, இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 80. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க, நம்ம நார்மலாக போடுற ஆவரேஜ் சம் தான். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அப்படி வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் ஆன்சர் ஹைலைட் பண்ணேன் அப்படின்னா இது அப்படியே டெலிட் ஆயிடும். 80 தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்க அப்ரோச் பண்றதுக்கு கண்டிப்பா என்ன தெரிஞ்சாகணும்? ஃபார்முலா தெரிஞ்சாகணும். சரியா? ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சிலிண்டர் whose radius is 7 cm
and whose curved surface area is 3520 centimeter square. Use pi equal to 22/7. சரிங்களா? இது அப்படியே தமிழ்ல பார்த்துடலாம். தமிழ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஆரம் 7 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 3520 சென்டிமீட்டர் வலைப்பரப்பளவு கொண்ட உருளையின் மொத்த பரப்பை கண்டறியவும். சரியா? மொத்த பரப்பை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உருளையோட எது கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3520 வலைப்பரப்பு. சரியா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 2πr/h ன்னு சொல்லுவோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 2πr/h. அதை தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது 3520ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது நம்மகிட்ட கண்டுபிடிக்க சொல்றது என்னன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரியா? அதாவது மொத்த பரப்பளவை சொல்லுங்கிறாங்க. மொத்த பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? மொத்த பரப்பளவுக்கு 2πr/h + r அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? 2πr/h + r அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்? மொத்த பரப்பை கண்டுபிடிக்கணும்னா r ஆல்ரெடி இருக்கு, h வேணும். சரியா? h வந்துட்டு சமல கொடுக்கல. அப்ப h கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை நீங்க சால்வ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், h கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்ப இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 2 × 22/7 × r வந்து 7ன்னு சமல சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இங்க வந்து h போட்டுக்கலாம். சரியா? h தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 3000 × 3520. இப்ப h அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? மீதியெல்லாம் அந்தாண்ட கொண்டு போயிருங்க. இதுல சேமா இருக்கிறது அப்படியே கேன்சல் பண்ணலாம். இங்கேயும் 7 இங்கேயும் 7 இருக்கா, கேன்சல் பண்ணிட்டு இப்ப என்ன வரும்னா 3520. இங்க பெருக்கல்ல இருக்கா, இந்த ரெண்டும் கீழே வகுத்தல்ல போட்டுருங்க. 2 × 22. சரியா? இப்ப 2ஆம் வாய்ப்புல அடிச்சிங்க அப்படின்னா இது ஒரு முறை வரும். இதை 2ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 3ல 2 ஒரு முறை, மீதி 1, 7 முறை, மீதி 1, 6, 0 வரும். சரியா? இப்ப இதை 2ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 11 வரும். இதை 2ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்க அப்படின்னா 88 வருமா? 880 வரும். இப்ப இந்த 11ஆம் வாய்ப்பாடால 88 அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 80 வரும். சரியா? 880 அப்படி அடிங்க, 80 வரும். 80 சென்டிமீட்டர். இதுதான் என்ன அப்படின்னா ஹைட். இதுதான் என்னது? ஹைட். சரியா? இப்ப இந்த ஃபார்முலாவில் அந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr/h + r. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பரப்பளவை வந்துட்டு கண்டறியறதுக்கான ஃபார்முலா. சரியா? அப்ப என்ன வரும்? 2 × 22/7 × r வந்து 7. சரிங்களா? h + r அப்படின்னா 80 + 7. சரியா? இந்த 7க்கும் இந்த 7க்கும் கேன்சல் பண்ணிருங்க. அப்ப 2 22 என்ன வரும்? 44 பெருக்கல் 80 + 7 87. இது அப்படியே பெருக்குங்க. பெருக்குன்னா என்ன வரும் பாருங்க. இது அப்படியே பெருக்குனா 4 7 28, 4 8 32. சரியா? அப்ப 32 28 கூட்டினா 60. இது அப்படியே கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. 8 2 8 3 சென்டிமீட்டர். ஏரியா அப்படிங்கும்போது ஸ்கொயர் யூனிட்ல தான் நம்ம சொல்லணும். சரியா? அந்த பிசிக்கல் யூனிட் வந்து சம்லேயே சொல்லிட்டாங்க பாருங்க, சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஏரியான்னு சொல்லும் போது ஸ்கொயர் யூனிட்ல தான் சொல்லணும். சரியா? அப்ப 3828 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். சரியா? 3828 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். உங்களுக்கு டெஃபினட்டா ஃபார்முலா அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும். இது வந்து பாத்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வலைப்பரப்பு. இது வந்துட்டு மொத்த பரப்பு. சரியா? இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா கண்டிப்பா 2 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? எப்பயுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? வேணா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் ஆன்சரை ஹைலைட் பண்றேன் அப்படின்னா இது அப்படியே டெலீட் ஆயிடும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்களா? ஆன்சர் வந்துட்டு 3828. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீங்க இன்னும் இந்த எக்ஸாம் எழுதல அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ல இருக்கிற எக்ஸ்பிளனேஷனை பாருங்க. சரியா? அப்பதான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. எக்ஸ் வந்துட்டு 12 பென்சில்களை மொத்தம் ரூ.60க்கு 20 பேனாக்களுக்கு ரூ.200க்கும் வாங்கினார். எக்ஸ் வாங்கிய எழுது பொருட்களின் மொத்த சராசரி விலையை கண்டறியவும். சரியா? ஆவரேஜ் பிரைஸ் கேட்டிருக்காங்க. அப்படியே இங்கிலீஷ்ல பார்த்துடலாங்களா?
இங்கிலீஷ்ல பாருங்க. X bought a dozen of pencils for a total of rupees 60 and 20 pens for rupees 200. Find the total average cost of stationery X bought. சரியா? மொத்தமா எவ்வளவு வந்துட்டு சராசரி விலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப பாருங்க, இதுல இது வந்துட்டு 60 rupees, இது வந்துட்டு 200 rupees. மொத்தமா எவ்வளவு வாங்கியிருக்காரு அப்படின்னா ஆவரேஜ் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஆவரேஜ் ப்ரைஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்ப 200 + 60, 200 + 60, 260 டிவைடட் பை ஏ டசன் அப்படின்னா 12. சரியா? 12 பிளஸ் இங்க வந்து 20. சரியா? அப்ப என்ன வரும் பாருங்க, மேல 260, கீழே 32. சரியா? இதை 4ஆம் வாய்ப்பால் அடிக்கலாமா? 4ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 8 முறை, 8 நாங்க 32. இதை 4ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்க அப்படின்னா 6 நாங்க 24, மீதி 2 5 65. சரியா? அப்ப என்ன வரும்? 65 ÷ 8 வரும். சரியா? இப்ப 65 8ஆல வகுத்தீங்கன்னா 8 8 64. சரியா? எல்லா ஆன்சரும் பாருங்க 8ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப வந்து நம்ம இந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற இலக்கங்களையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப மீதி 1 இருக்கும், 1/8. சரியா? 1/8 அப்படின்னு என்ன வரும்? 1ல 8 அடங்காது, அப்ப இங்க ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, இங்க ஒரு 0. 10ல 8 ஒரு முறை, மீதி 2. 2ல அடங்காது, இன்னொரு 0 வச்சுக்கோங்க. 20ல 8 வந்து 2 முறை, மீதி 4. 2 8 16னா மீதி 4 இருக்கும். 4னா ஒரு 0 போடுங்க. 40ல 8 5 முறை. சரியா? அவ்வளவுதான், கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப 8.125 தான் ஆன்சர். சரிங்களா? நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கிளிக் பண்றேன்னா இது டெலிட் ஆயிடும். அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? சரி, கவனிங்க, இதுதான் ஆன்சர். 8 ரூபாய் 8 சரி, இது இல்ல, 8.125. நீங்க ஆன்சரை மாத்திக்கலாம். சரிங்களா? அவசரப்பட்டு ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்க கரெக்டான ஆன்சர் இருந்தோ அதை மாத்திக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஸ்டோர் ரிசல்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது பண்ண முடியாது. சரிங்களா? சரிங்க. இப்போ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். சரியா? ப்ரீவியஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு வந்துடும். சரிங்களா? இது அப்படியே பாருங்க. In an election between two candidates, the one who gets 75% of the votes in elected by a majority of 520 votes. What is the total number of votes polled? சரிங்களா? அப்படியே இங்கிலீஷ்லயும் பார்த்துடலாங்களா? சரி, இங்கிலீஷ்ல தான் பார்த்தோம், தமிழ்ல பார்த்துடலாம். தமிழ் என்ன சொல்றாங்க பாருங்க. 2 வேட்பாளருக்கு இடையிலான தேர்தலில் 75% வாக்குகளை பெறுபவர் 520 வாக்குகள் பெரும்பான்மையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எனில் மொத்தம் பதிவான வாக்குகள் எவ்வளவு? மொத்தம் பதிவான வாக்குகள் எவ்வளவு? இதான் கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, பர்சன்டேஜ்ல கொடுத்தாவே நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் தெரியுங்களா? பர்சன்டேஜ்ல கொடுத்தாவே அங்க விழுந்தது 100% எடுத்துக்கணும். சரியா? அதுல வின் ஆனவர் 75%, இவர் வந்து வின். சரியா? அதே மாதிரி தோத்து போனவர் கண்டிப்பா 25% எடுத்துக்கணும். சரியா? அப்ப இவரை விட இவரு, சரியா, தோத்து போனவரோட வின் ஆனவரு எவ்வளவு வாக்குகள் வந்துட்டு லீடிங்ல வின் பண்ணிருக்காரு அப்படின்னு பாருங்க. 75க்கு 25 வித்தியாசம் 50%. இந்த 50% தான் அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? என்ன சொல்றாங்க பாருங்க, 520ன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப 50% 520னா இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் பதிவான வாக்குகள் எவ்வளவுன்னு சொல்றாங்க. அப்ப மொத்தம் அப்படின்னா 100% தான் மொத்த வாக்குகள். அப்ப 100% என்ன? அப்ப 50% வந்துட்டு 520னா 100% என்ன இருக்கும்? 1040 இருக்குமா? என்ன பண்ணும்? 100 பெருக்கல், எப்ப நாங்க கொஸ்டின் மார்க் போட்டாலும் கொஸ்டின் மார்க் டயகனல் கீழே போட்டு மீதி 2 மேல பெருக்கணும். சரியா? 520 வகுத்தல் 50. இது அப்படியே அடிச்சிங்கன்னா 2 முறை 2 520 என்ன வரும்? 1040. சரியா? 1040 votes தான் வந்துட்டு அங்க போலான டோட்டல் நம்பர் ஆஃப் votes. சரிங்களா? இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? 1040 தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் குறித்த விலையில் 12% தள்ளுபடி தருகிறார். பொருளின் விற்பனை விலை ரூ 13,200 என்றால் பொருளின் குறித்த விலை என்ன? சரியா? குறித்த விலை அப்படின்னா இந்த பொருளை என்ன ரேட்டுக்கு விற்கிறாரோ அந்த ரேட்டை பிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குறித்த விலைன்னு சொல்லுவோம். அப்படியே இங்கிலீஷ்ல பார்த்துடலாங்களா? பாருங்க, a shopkeeper gives a discount of 12% on the market price of an item. If the selling price of an item is rupees 13,200, then what is the market price of the item? சரிங்களா? இப்ப பாருங்க,
காஸ்ட் ப்ரைஸ்க்கு மேல எவ்வளவு நம்ம ஃபிக்ஸ் பண்றோமோ விற்பனைக்காக அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எவ்வளவு குறிக்கிறோம் அந்த விலையை விற்கிறதுக்காக அந்த பொருள் மேல விலையை குறிக்கிறோம்ல அதை தான் நம்ம குறித்த விலை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டா தான் இருக்கும். சரியா? லாஸா இருந்தா 100 கீழே மைனஸ் பண்ணி போடுவாங்க, ப்ராஃபிட்டா இருக்கும்போது 100க்கு மேல ஆட் பண்ணி போடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. சரியா? 12% டிஸ்கவுண்ட் கொடுத்து இஃப் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் an item is 30,200 சரியா? அப்ப 12% டிஸ்கவுண்ட் அப்படின்னா நம்ம செல்லிங் பிரைஸை 100 வச்சுக்கணும். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் எதை 100 வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க தீர்மானமா முடிவு பண்ணிடணும். சரியா? டிஸ்கவுண்ட், ரிபேட்டு, ஆஃபர் அப்படிங்கும்போது நம்ம செல்லிங் பிரைஸ் விற்பனை விலையை ஷார்ட் ஃபார்ம்ல எஸ்பின்னு சொல்லுவோம். அதை 100 வச்சுக்கிட்டு தள்ளுபடி 12% அப்படின்னா அதை என்ன ரேட்டுக்கு விற்போம்? 88%க்கு விற்போம். சரி, அதோட குறித்த விலை 100%னா தள்ளுபடி 12%னா இதுதான் வந்துட்டு இறுதியான விற்பனை விலை. சரியா? 88% தான் இறுதியான விற்பனை விலை. சரியா? அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா 13,200ன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த குறித்த விலை என்ன அப்படின்னா 100%. சரியா? என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? குறித்த விலைக்கும் விற்பனை விலைக்கும் ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். சரியா? நம்ம தள்ளுபடி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா குறித்த விலை தான் விற்பனை விலை. சரியா? தள்ளுபடி கொடுத்தோம் அப்படின்னா தள்ளுபடி கொடுத்த பிறகு இருக்கிறது தான் விற்பனை விலை. அப்ப இதுல விற்பனை விலை 88, குறித்த விலை 100, அவ்வளவுதான். சரியா? தள்ளுபடி எதுவும் இல்லைன்னா குறித்த விலையும் ஒண்ணுதான், விற்பனை விலையும் ஒண்ணுதான். சரியா? தள்ளுபடி கொடுத்தா குறித்த விலைங்கிறது வந்து ஒரிஜினலா என்ன ரேட்டை போட்டுருக்கணுமோ அதான் குறித்த விலை. விற்பனை விலைங்கிறது என்னன்னா தள்ளுபடி கொடுத்தது போக, இந்த தள்ளுபடி கொடுத்தது போக டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக என்ன இருக்குதோ அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விற்பனை விலைன்னு சொல்லுவோம். சரி, 88 தான் நம்ம விற்பனை விலை. இந்த இதுதான் நம்ம எஸ்பின்னு சொல்லுவோம், செல்லிங் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எம்பி, மார்க்கெட் பிரைஸ், குறித்த விலை. சரியா? இப்ப கொஸ்டின் மார்க்கோட டயகனல் கீழே போடுங்க, மீதி ரெண்டையும் மேல பெருக்குங்க. 13,200ஓட 100ஐயும் போட்டு பெருக்கிட்டு கீழே 88 போடுங்க. சரியா? இப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணலாமா? இதில் கேன்சல் பண்ணலாம். 11 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இது 8 டைம்ஸ் 11 டேபிள்ல. இது 11 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1, ரிமைண்டர் 2 டைம்ஸ் 0 0 அப்படியே போட்டுக்கோங்க. சரியா? இப்போ வந்துட்டு அதில் அப்படியே 8லயே கேன்சல் பண்ணலாமா? 8னா அது 1 டைம்ஸ். இதை 8ல கேன்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12ல 8 ஒரு முறை, மீதி 4, 5 0. அப்ப நமக்கு என்ன வரும்? 150 பெருக்கல் 100. அப்ப ஆன்சர் என்ன தெரியுங்களா? 15,000. அந்த 2 0 அது கூட சேர்த்திங்க, 150ஓட இந்த 0 சேர்த்திக்கங்க. இப்போ ஆன்சர் வந்து 15,000. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஆன்சரை ஹைலைட் பண்றேன் அப்படின்னா அது அப்படியே ஹைட் ஆயிடும், டெலிட் ஆயிடும். இதுதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? நான் பாருங்க ஒன்ஸ் ஆன்சர் பண்ண அப்படியே இங்க கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருதுங்களா? பாருங்க அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே இங்க அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது இல்ல? சரிங்களா? அப்படியே இந்த கொஸ்டினை பாருங்க. A shopkeeper gives a discount of 12%. ஓ, இதான் பண்ணிட்டோமா? நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Calculate the area of rhombus which diagonals of 7 cm and 8 cm. rhombus கண்டுபிடிக்கணுங்க. சரியா? சாய் சதுரம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான ஏரியா பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணுமா? சரியா? அப்படியே தமிழ்ல ஒத்தடி பார்த்துக்கலாமா? தமிழ்ல பாருங்க, 7 சென்டிமீட்டர் மற்றும் 6 சென்டிமீட்டர். 30 மார்க் எடுத்துக்கிறேன். 7 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் மூலை விட்டங்களை கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவை கண்டறியவும். சரியா? சாய் சதுரத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவோம்? 1/2. சரியா? சாய் சதுரத்தோட பரப்பளவுக்கு என்ன சொல்லுவோம்? ஏரியா கண்டுபிடிக்க என்ன சொல்லுவோம்? ஏரியா. பாருங்க, இதுல எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு செட்லயும் கண்டிப்பா குறைஞ்சது 2 கொஸ்டின் கன்ஃபார்ம். சரிங்களா? நீங்க ஃபார்முலா அப்பாயின்மெண்டா போதுங்க, அப்படியே அந்த வேல்யூ எடுத்து எழுதினாவே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? 1/2 இன்டூ டயகனல் 1 இன்டூ டயகனல் 2. சரிங்களா? டயகனல் 1 இன்டூ டயகனல் 2. அப்ப என்ன வரும்? 1/2 இன்டூ டயகனல் 1 என்ன? 7, டயகனல் 2 என்ன? 6. சரியா? இது அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 3. அப்ப என்ன இருக்கும்? 7 இன்டூ 3, 7 3 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எப்பயும் பரப்பளவை ஸ்கொயர் யூனிட்ல தான் சொல்லணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னதுங்க? 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? இந்த மாதிரி சாய் சதுரத்துக்கான பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? 1/2 d1. d1 டயகனல் விட்டம், d2னா ரெண்டாவது டயகனல். சரியா? 2 விட்டத்துக்கான அளவை கொடுத்துருந்தாங்கன்னா 1/2 பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே டிவைட் பை 2 போட்டீங்கன்னா, ரெண்டையும் பெருக்கி டிவைட் பை 2 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? சரிங்க. அப்ப இதுக்கான கொஸ்டின் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து 21. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. 12%.
சரியா? 12% ஆண்டு கூட்டு வட்டியில் கிரண் கிஷோருக்கு ரூ. 5 லட்சம் கடன் கொடுத்தார். கிஷோர் அந்த தொகையை காவ்யாவுக்கு ஆண்டுக்கு 15% தனி வட்டியில் கொடுத்தார். 3 வருடங்கள் கழித்து கிரணுக்கும் கிஷோருக்கும் கிடைத்த வட்டியின் வித்தியாசம் என்ன? சரியா? இது அப்படியே இங்கிலீஷ்ல பார்த்துடலாங்களா? ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. கிரண் வந்துட்டு யாருக்கு கொடுக்குறாங்க? கிஷோருக்கு கொடுக்குறாங்க. எவ்வளவு அப்படின்னா 5 லட்சத்தை கடனா கொடுக்குறாங்க. சரியா? கிஷோர் லென்ட் ₹5 lakhs to கிரண் லென்ட் ₹5 lakhs to கிஷோர். இவர் என்ன பண்றாரு? இந்த அமௌண்ட்டை வாங்கி which gets compounded annually at the rate of 12%. கிஷோர் வந்து இவரு வருஷத்துக்கு 12% கூட்டு வட்டியை வசூலிக்கிறார். கிஷோர் என்ன பண்றாரு? lend the amount to the காவியா on simple interest. கிஷோர் அந்த தொகையை வாங்கி காவியா கிட்ட தனி வட்டி கொடுக்குறாரு இல்லையா? ஆல்ரெடி பார்த்தோம்னா தமிழ்ல எத்தனை % அப்படின்னா 5% ஆண்டு வட்டியில. இப்ப ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள வட்டி வித்தியாசம் என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் earned by கிரண் அண்ட் கிஷோர் ஆஃப்டர் 3 years? சரியா? 3 ஆண்டுகள் முடிவில் ரெண்டு பேரும் பெறப்படுற வட்டியோட வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலா ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். சரியா? நிறைய வீடியோல பார்த்துருப்போம். சரிங்களா? அதனால முன்னாடி வீடியோல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. நான் சொல்லித்தர விஷயம்லாம் வந்து அந்த முன்னாடி வீடியோல சொல்லி தந்த ட்ரிக்ஸோட லிங்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சரியா? ரொம்ப சீக்கிரமா உங்களால போட முடியும். சரிங்களா? இப்ப இதுல பாருங்க, பிரின்சிபல் எவ்வளவு சொல்றாங்க? பிரின்சிபல் 5 lakhs. சரியா? பிரின்சிபல் வந்துட்டு 5 lakhs. காம்பவுண்ட் கண்டுபிடிக்கலாம். சரியா? கிரணுக்கு வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னா பிரின்சிபல் வந்து 5 lakhs, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% கண்டுபிடிங்க. இதுல 10% என்ன அப்படின்னா 50,000. சரியா? கடைசி இலக்கணம் இருந்த டிஜிட்ல இருந்து ஒரு புள்ளி தள்ளி வச்சிங்கன்னா சரியா என்ன வரும்? 10%. 10% என்னன்னா 50,000 ரூபாய். 1% என்னன்னா 5,000 ரூபாய். 2 ஸ்தானம் தள்ளி வச்சிங்கன்னா அப்ப 10% 50,000னா 1% 5,000னா 2% 10,000. அப்ப 10% 50,000, 2% 10,000, அப்ப 60,000 ரூபாய். சரியா? இதை என்ன பண்ணணும்னா 3 வருஷம் அப்படிங்கிறதுனால 3ஆல பெருக்கணும். இப்படி பண்ணீங்கன்னா இதுதான் அவர் வந்துட்டு 1,80,000 ஃபர்ஸ்ட் கிடைக்கிற வட்டி. அடுத்தது என்ன பண்ணா இந்த 60,000 இருக்கு இல்லைங்களா? இதுக்கு அதே போல 12% பாருங்க. முன்னாடி வீடியோல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதெல்லாம் நான் முன்னாடி வீடியோட டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கான லிங்க்கும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரியா? அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இதெல்லாம் ஏன் இப்படி பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். சரியா? டக்குன்னு இந்த வீடியோல இருக்கிற கொஸ்டின் மட்டும் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா புரியாது. சரியா? இப்ப 60,000க்கு நீங்க அதே மாதிரி 12% கண்டுபிடிங்க. 10% வந்து 6,000, 1% 600, 2% 1,200. அப்ப என்னங்க வரும்? 6,000 பிளஸ் 1,200னா 7,200. இதையும் அதே மாதிரி 3ஆல பெருக்கிக்குங்க. சரியா? பாருங்க, 3 வருஷம்னா 3 ஸ்டெப் வரணும். சரியா? 4 வருஷம்னா 4 ஸ்டெப் வரணும். நமக்கு 4 வருஷத்துக்கு மேல கேட்க வாய்ப்பே இல்லை. அதிகபட்சமே 3 வருஷம் தான் எப்பயுமே கேட்கறாங்க. சில சமயம் வேணா 4 வருஷம் கேட்கலாம். ரொம்ப ரேர் தான். சரியா? ரொம்ப ரொம்ப ரேர் தான். சரிங்களா? அப்ப என்ன வரும் அப்படின்னா 7 3 21, 7 2 7 2 6, அப்ப 21,600 வரும். 21,600 வரும். இப்ப என்ன பண்ணா தேர்ட் ஸ்டெப்ல, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்ல பாருங்க, நீங்க இந்த 7,200க்கு 12% கண்டுபிடிச்சு அப்படியே போட்டுக்கணும். இந்த 7,200க்கு 12% என்ன வரும்? 10% பார்த்தீங்கன்னா 720 வரும். சரியா? 1% என்ன வரும்னா 72, 2% 144 வரும். சரியா? 10% இதுங்க, இது வந்துட்டு 2%ங்க. அப்ப மொத்தம் 12%ங்க. 4 6 8 864ங்க. சரியா? அப்ப எவ்வளவு வரும்? 4, இங்க 6, இங்க 6 8 14க்கு 4, மீதி 1, இங்க 2, இங்க 8 2 10க்கு 0, மீதி 1 2. அப்ப இவருக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு? கூட்டு வட்டியா எவ்வளவு கிடைச்சிச்சு? யாருக்கு? கிரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டு வட்டியா 2,02,464 கிடைச்சிருக்கு. சரியா? இப்ப வந்துட்டு கிஷோருக்கு எவ்வளவு கிடைச்சது தனி வட்டின்னு பார்க்கணும். கிஷோருக்கு தனி வட்டி எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 5%ங்க. அப்ப 3 வருஷத்துக்கு என்ன வரும்? ஒரு வருஷத்துக்கு 5%, 3 வருஷத்துக்கு அவருக்கு எத்தனை % வரும்? தனி வட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி? எந்த மாற்றமும் இருக்காது. நீங்க அப்படியே பெருக்கிக்கலாம். மொத்தமா 45%. 45% எந்த மதிப்புக்கு அப்படின்னா அதே அசலான 5 லட்சத்துக்கு. ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே தொகை தானே, பிரின்சிபல்ங்கிறது ஒன்று தானே, அசலுங்கிறது. அப்ப அந்த 5 லட்சத்துக்கு கண்டுபிடிங்க. அப்ப 50% கண்டுபிடிச்சு 5% மைனஸ் பண்ணுங்க. 50% என்ன வரும்னா இதுல அப்படியே பாதி, 5 லட்சத்துல பாதி. 5 லட்சத்துல பாதி என்ன வரும் அப்படின்னா 2,50,000 வருமா? 2,50,000 வரும். இது வந்து எத்தனை % அப்படின்னா 50%.
சரியா? நமக்கு தேவை எத்தனை? 45%. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 5%, அப்ப 3 வருஷத்துக்கு 45%. அப்ப இது 50%. நம்ம இதுல என்ன பண்ணணும்னா 5% கழிக்கணும். 5% என்ன வரும் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு புள்ளி தெளிவீங்க. எவ்வளவு வரும்? 25,000 வரும். சரியா? அப்ப எவ்வளவு வரும்? 2,25,000. PNR by 100 சொல்லுமே, ஞாபகம் இருக்குங்களா? அதேதான். சரிங்களா? அதை சிம்பிளா இப்படியும் போட்டலாம். அப்ப 2,25,000 வந்துட்டு யாருக்கு கிடைச்ச வட்டி அப்படின்னா கிஷோருக்கு. கிஷோருக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 2,25,000 கிடைக்குது. கிரணுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 2,02,464 கிடைக்குது. அப்ப இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தாங்க ஆன்சர். சரிங்களா? இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம், இதுக்கும் உள்ள வித்தியாசம் தாங்க ஆன்சர். சரியா? அப்ப இந்த ரெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் வரும் அப்படின்னு பாருங்களேன். இது அப்படியே இங்க போட்டு மைனஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்க இப்படி போட்டுக்கோங்க. இங்க இப்படி போட்டுக்கிட்டு மைனஸ் பண்ணுங்க. இங்க 6 வரும். இங்க இருந்து ஒன்று கடன் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க 9, 9ல் 6 போச்சுன்னா 3 வரும். இங்க 9 தான் இருக்கும். 9ல் 4 போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 5 இருக்கும். இங்க வந்துட்டு 4ல் 2 போச்சு அப்படின்னா 2 தான் இருக்கும். சரியா? இங்க என்ன இருக்கும்? 2 அப்படியே போட்டுக்கோங்க. இங்க அவ்வளோதான், இது ஒன்று 0 தான். அப்போ எவ்வளவு அப்படின்னா 22,536. 22,536. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 22,536. சரிங்களா? இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? நான் ஆன்சரை கிளிக் பண்றேன் அப்படின்னா இது அப்படியே ஹைட் ஆயிரும். அப்போ இதுக்கு வந்துட்டு 22,536 தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ பாருங்க, நீங்க இங்க ஷோ ரிசல்ட் கொடுத்த உடனே, சரியா, நீங்க எடுத்த மார்க் என்ன அப்படிங்கிறது இங்க வந்துடும். நீங்க எவ்வளவு மார்க், டோட்டல் கொஸ்டின்ஸ் எவ்வளவு, நீங்க எடுத்த மார்க் என்ன, டோட்டல் ரைட் ஆன்சர் என்ன, ராங்கா பண்ணது என்ன அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? இதுல அட்டன் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினும் நாட் அட்டெம்ப்ட், நாட் ஆன்சர்ட் அப்படின்னு காமிச்சிடும். சரியா? இது எல்லாமே கிரீனா இருக்கிறதுனால எல்லா கொஸ்டின் நம்ம கரெக்டா பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரிங்க. இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல இப்பதான் நம்ம அருண் அகாடமி சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் தவறாம பார்க்க முடியும். நீங்களும் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப அப்டேட்டடா இருக்க முடியும். சரிங்களா? நம்ம அடுத்த செட்டு, அதாவது டெஸ்ட் 2ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.